இன்றைக்கி கொட்டப்பாறை ஹில் டாப் கிளம்பியிருக்கோம். எடப்பள்ளி கொச்சியிலேருந்து நம்மளோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 70 கிலோமீட்டர் கவர் பண்ணோம். ஆஸ் பர் கூகுள் மேப் படி நமக்கு 2 hours டைம் காமிக்குது. அப்போது நம்ம 6 o'clock மட்டும்தான் அந்த கொட்டப்பாறை ஹில் டாப்பில் சன்ரைஸ் ஆகும்போது அந்த மேகத்துக்கு நடுவில் அப்படியே அழகாக அந்த மேகமெல்லாம் கோல்டன் கலரில் மாறுறதை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம இப்போ 6 o'clock பிஃபோர் அங்கே ரீச் ஆகிறது தான் இந்த ட்ரிப்பில் நம்மளோட டாஸ்க். இப்போது நம்ம கொட்டப்பாறை ஹில் டாப் ரீச் ஆகிறோம். see you on கொட்டப்பாறை ஹில் டாப். ஃபைனலாக இப்போ கொட்டப்பாறை ஹில் டாப் வந்தாச்சு. இங்கே இருக்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்க்கிங்லாம் பெருசாக எந்த ஃபீயும் கிடையாது, என்ட்ரன்ஸ் ஃபீயும் கிடையாது. பட் இங்கே ஹில் ஏறுற வழியில் கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ கிளைமேட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட்டு பார்க்குறதுல பெண்டிங்கு வந்துடும். பர்ஃபெக்ட் வியூ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மிஸ்டெல்லாம் அப்படியே இந்த ஹில்லுக்கு கீழே நம்ம காலுக்கு கீழே இருந்துச்சு. பட் இப்போது நம்மளை சுற்றி இருக்குது. தட் மீன்ஸ் அந்த மேகம் தான் நம்மளை சுற்றி இருக்குது. இப்போது நம்ம எந்திரிச்சு வந்தோன்னா காலைல சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு இந்த இடத்த அப்படியே விசிட் பண்ண வந்தோன்னா ஒரு பர்ஃபெக்டாக நம்மளோட காலுக்கு கீழே அந்த மேகம்லாம் மூவ் ஆகிட்ருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த அப்படியே அந்த மேகம் அப்படியே நம்மளை பார்த்து அப்படியே நமக்கு மேலே வரும்போது இந்த வியூ இல்லை ஜஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி. எப்படி ஒன்றுமே இல்லை கைஸ். எவ்வளோ நேரம் வேணா இருக்கலாம் இங்கே. ஐ மீன் எவ்வளோ நேரம் மீன்ஸ் சூரியன் உச்சிக்கு வர வரைக்கும்லாம் இருக்க முடியாது. இந்த மார்னிங் டைமில் ஒரு கூலாக மாதிரி எவ்வளோ நேரம் நினைக்கலாம். ரொம்ப குளிராகவும் இல்லை. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரொம்ப குளிராக இருக்கணும். பட் அந்தளவுக்கு பெருசாக குளிராகவும் இல்லை. மேபி இந்த நான் டிசம்பரோட ஸ்டார்டிங்கில் வந்திருக்கேன். மேபி இந்த டிசம்பரோட எண்டிங்கில் நான் வந்தேன்னா இன்னும் குளிராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் இன்னும் கோல்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ குளிராக இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு 300 rupeesக்கு பைக்கில் பெட்ரோல் போட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு போயிடலாம். நோ மோர் எக்ஸ்பென்ஸ். 1 day ட்ரிப். ஒரே நாளில் வந்துட்டு ஒரே நாளில் போயிடலாம். ஈஸி வே. ஓகே. ஸோ பெட்டர் ஸ்பாட் டு விசிட் ஹியர் இன் கொச்சி. இந்த இடம் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. ஆனால் நீங்கள் ரொம்ப எட்ஜுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எல்லாமே போய் நின்றாதீங்க. எத்தனை ദിവസം ചേച്ചി ഇവിടെ ചായക്കട വെച്ചിട്ട്? 2018 പ്രളയത്തോടു കൂടിയാണ് ആളുകൾ വന്നു തുടങ്ങിയത്. കാലപ്പം തുടങ്ങി. മഴക്കാലത്ത് മഴയുണ്ടെങ്കിൽ മഞ്ഞുള്ളൂ. ഇന്ന് മഴ പെയ്ത് പറഞ്ഞാലും നാളെ മഞ്ഞുണ്ടാവും. അങ്ങനെയാണ്. அப்போ நாங்கள் வந்து கரெக்ட் டைமில். இந்த தேங்க்யூ. ஸோ எக்ஸாக்ட் நீங்கள் 6 o'clock ரீச் ஆனீங்கன்னா 1 hour பர்ஃபெக்ட். நீங்கள் 7க்கு மேலே வந்தீங்கன்னா அந்த மிஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு அலை மாதிரி மேகம் நம்ம காலுக்கு கீழே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ பெட்டர் டைம் விசிட் அட் 6 o'clock நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1 hour இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒன் மோர் திங், இந்த இடம் முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 10 kilometers ஆனையடிக்குத்து வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு வாட்டர் ஃபால். அந்த இடத்துல குளிக்கவும் முடியும். இப்போ நெக்ஸ்ட் அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஆனால் அதையும் இதே வீடியோவில் போஸ்ட் பண்ண முடியாது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதுக்கு பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்டுக்கு படித்து ரீப்ளை பண்ணுவேன். அண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது இந்த இடத்த விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்ல மிஸ் பண்ணியிருந்த ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன். see you on ஆனையடிக்குத்து வாட்டர் ஃபால்ஸ் கைஸ். பை.